வெல்கம் டு எடிஸ்மெண்ட் அகாடமி. ஸோ எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல 2024ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுலயும் நம்ம சாப்டர் வைஸ் பார்க்கலாம். ஸோ நம்பர் சிஸ்டம் மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சரி, நம்பர் சிஸ்டம்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு 7 டிஜிட் நம்பர் இருக்கா? இந்த 7 டிஜிட் நம்பர் வந்து 72 ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தென் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹையஸ்ட் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் ஒய் அண்ட் இசட். ரெண்டு வேரியபிள் இருக்கு. அந்த ரெண்டு வேரியபிள் இருக்க வேண்டிய இடத்துல என்ன வேல்யூஸ் வரும்? நமக்கு மேபி ட்ரையல் நிறைய வரலாம். 1 போட்டாலும் எனக்கு அது வந்து 8 ஆல டிவைட் ஆகும். இது மாதிரி ட்ரையல் நிறைய வந்திருக்கும். ஸோ ட்ரையல் நிறைய வந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிஷன் கொடுத்துருவாங்க ஹையஸ்ட் பாசிபிள் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க ஹையஸ்ட் பாசிபிள் வேல்யூ கொடுத்ததுனால நான் இருக்கிறதுல பெரிய நம்பர் மட்டும் எடுத்துட்டாலே இனஃப் தான். ஸோ 4 8 9 ஒய் 5 இசட் 6 இருக்கா? ஸோ 72 நான் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? 8 into 9 எடுக்கலாமா? ஓகேவா? ஸோ 8ஓட ரூல் மட்டும் ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்றேன். 8ஓட ரூல் என்ன? லாஸ்ட் 3 டிஜிட் வந்து டிவைட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா 8 ஆல டிவைட் ஆகும். ஸோ அப்போ 5 இசட் 6ங்கிற நம்பர் வந்து எனக்கு கம்ப்ளீட்டா 8 ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருப்பேன். ஸோ எனக்கு ஹையஸ்ட் பாசிபிள் வேல்யூன்னு சொன்னதுனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரிவர்ஸ்ல இருந்து வேல்யூஸ் அப்ளை பண்ண போறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னா சிங்கிள் டிஜிட் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? 9 தானே சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நான் 9 அப்ளை பண்ணி பார்ப்பேன். 5 9 6 வருமா? 5 9 6 அப்படின்னா ரிமைண்டர் எனக்கு 3 வரும். 36 வந்து 8 டேபிள்ல வராது. ஸோ 9 அப்ளை பண்ண முடியாது. மைண்ட்லயே யோசிங்க. அடுத்தது 8 அப்ளை பண்ணும். ஸோ 8 அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும்? 5 8 6 வருமா? 5 8 6 வந்து எனக்கு 8 ஆல டிவைட் ஆகாது. அடுத்தது 5 7 6 அப்ளை பண்ணுவீங்க. ஸோ 5 7 6 அப்படின்னா நமக்கு என்னவாகும்? 8 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். ஸோ இசட் உடைய வேல்யூ 7 அப்படின்னு சொல்லி எடுத்துடலாமா? இசட்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன ரூல் இருக்கு? 9 உடைய ரூல் இருக்கு. 8ஓட ரூல் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 9ஓட ரூல் நான் செக் பண்ணுவேன். 9ஓட ரூல் என்ன? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் டிவைட் பை 9. இங்க இருக்க எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணிட்டு வரக்கூடிய சம் வந்து உங்களுக்கு 9 ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவீங்க. ஸோ எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? ஸோ இங்க ஆட் பண்றப்போ 10 17 ஒரு 12 இருக்குமா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 39 வரும். ஸோ 39ஓட என்ன ஆட் பண்ணா எனக்கு 9 டேபிள்ல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ எனக்கு 45 வரும். ஸோ 39க்கு மேல எனக்கு அடுத்த நம்பர் 9 ஆல டிவைட் ஆகும்னா 45 தான். ஸோ 45 வரதுக்காக நான் என்ன பண்ணலாம்? 6 ஆட் பண்ணாலே எனக்கு 45 வந்துரும் தானே. ஸோ y உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 6 ஆகும். இது வரைக்கும் ஓகேவா? ஸோ இசட்டோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அண்ட் தென் y உடைய வேல்யூ தெரிஞ்சிருச்சு. என்ன கேட்டிருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் y அண்ட் z தானே கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் y அண்ட் z அப்படின்னா இது ரெண்டையும் அப்படியே மல்டி பண்ணுவீங்க. 6 into 7 என்ன வேல்யூ வந்திருக்கும்? 42 வந்திருக்கும். ஸோ 42 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. இதுவுமே நம் டிவிசிபிலிட்டி ரூல்ல தான் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 3C29 33Kன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ரெண்டு வேரியபிள் வச்சு கொடுத்துட்டாங்க, C அண்ட் தென் K அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு வேரியபிள் வச்சு கொடுத்துட்டு ரெண்டு கண்டிஷன் வேற சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நம்பர் என்னவாகும் அப்படின்னா போத் 5 and 11 ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா. ஸோ 5 ஆலையும் இந்த நம்பர் டிவைட் ஆகணும், ஆஸ் வெல் அஸ் 11 ஆலையும் டிவைட் ஆகணும். தென் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சி அண்ட் கே ஆர் சிங்கிள் டிஜிட், அது ரெண்டுமே சிங்கிள் டிஜிட் தான் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. தென் சி பிளஸ் கே உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, 5ஓட ரூல் என்ன? எனக்கு எய்தர் அந்த யூனிட் டிஜிட் எப்படி இருக்கணும்? 0 ஆர் 5 இருக்கும். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கேவோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி எடுக்க போறேன். மேபி எனக்கு கேவோட வேல்யூ 0வாவும் இருக்கலாம். ஓகேவா? சோ எனக்கு 11 ஆல டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க, ஆஸ் வெல் அஸ் 5 ஆலையும் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. நீங்க 0 போட்டாலும் எனக்கு என்னவாகும்? 5 ஆல டிவைட் ஆகும். அண்ட் தென் 5 போட்டாலும் எனக்கு 5 ஆல டிவைட் ஆகும். சோ கேவோட வேல்யூ எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. கே ஈக்குவல் டு 5 ஆர் 0. ஓகேவா? சரி, இப்ப அப்ளை பண்ணுங்க. 3C29 33K. சோ நான் கேக்கு பதிலா ஃபர்ஸ்ட் என்ன அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா K ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண போறேன். சோ K ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு சொல்லி நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணிருப்போம்? இந்த 0 விட்டுட்டு 11 ஆல டிவைட் ஆகுறதுக்கு செக் பண்ணும். சோ இது 11 ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணும்? ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணுவோமா? சோ ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ரிவர்ஸ்ல இருந்து ஆட் பண்ணுங்க. ஓகேவா? சோ ரிவர்ஸ்ல இருந்து நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 3 plus 9 plus 6.
12 பிளஸ் c வந்திருக்குமா? இங்கேயும் என்ன பண்ணிருப்பீங்க, ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணுவீங்க. ஸோ 6 பிளஸ் 2 வந்து 8 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அப்ப c உடைய வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? இங்க c க்கு நான் என்ன வேல்யூ போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டேலி ஆகும் அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணும். ஸோ c க்கு நான் என்ன வேல்யூ போட்டாலுமே எனக்கு இங்க டேலி ஆகுறாப்புல இல்ல. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மெத்தடே ராங். ஸோ நான் 0 அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்ணுவீங்க, k ஈக்குவல் டு 5 அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ k ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு அப்ளை பண்ணேன்னா 3c 29 33 5 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பேன். ஓகேவா? ஸோ கேக்கு பதிலா 5 அப்ளை பண்றேன். இப்போ ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க. ஸோ ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 8 10 இங்க என்ன வந்திருக்கும், 10 பிளஸ் 3 அப்படின்னா 13 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். தென் இங்க ஆட் பண்றப்போ 9 பிளஸ் 3 12 பிளஸ் ஒரு c இருக்குமா? ஸோ சிக்கு பதிலா நான் என்ன வேல்யூ அப்ளை பண்ணா 1 அப்ளை பண்ணலாம். ஸோ c ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணா 13 ஈக்குவல்ஸ் டு 13 வந்துடும், டேலி ஆகும். ஸோ c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? c ஓட வேல்யூ 1, k உடைய வேல்யூ 5. ஸோ இங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா c பிளஸ் k தானே கேட்டிருக்காங்க. 1 பிளஸ் 5 என்ன வேல்யூ வந்திருக்கும், 6 வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், k being any odd number greater than 1. ஸோ கேன்னு ஒரு வேரியபிள் வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு இது வந்து ஒரு ஒன்னோட பெரிய நம்பரா இருக்கக்கூடிய ஆட் நம்பரா இருக்கும், ஆட் நம்பரா இருக்கணும், ஆனா ஒன்னை விட அதிகமா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணிருக்கலாம், k பவர் 33 மைனஸ் கேன்னு எடுத்திருப்பீங்களா? ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு கேவை மட்டும் காமனா வெளியில எடுக்கிறேன். ஸோ ஒரு கேவை நான் காமனா வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா k பவர் 32 மைனஸ் 1ன்னு இருக்குமா? ஓகேவா? ஸோ இது எப்படி பிரிச்சு எழுதலாம், k பவர் இந்த வெளியில இருக்க k அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை நான் எப்படி சொல்லலாம்னா k பவர் 32 32னே சொல்லலாமா? ஓகேவா? அதாவது இதை நான் என்ன ஃபார்மேட்ல எழுத போறேன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுத போறேன். அதாவது a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b அப்படிங்கிற ஃபார்மேட்ல இதை எழுத போறேன். அப்போ k பிளஸ் 1ஆலையும் இது டிவைட் ஆகும், k மைனஸ் 1ஆலையும் டிவைட் ஆகும். ஏன்னா இந்த 32ங்கிறத நான் எப்படி பிரிக்கலாம், 16 இன்டூ 2 நான் பிரிக்க முடியும். அதாவது k பவர் 16 the whole square மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நான் எழுதலாம். ஸோ அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா k பிளஸ் 1 k மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்றேன். ஸோ இப்போ கேக்கு கிரேட்டர் தென் 1, அதாவது 1 விட பெரிய வேல்யூவா, k இஸ் கிரேட்டர் தென் 1 தானே சொல்லிட்டாங்க. ஸோ 1 விட பெரிய ஒரு ஆட் நம்பர் கொடுங்க. ஸோ நான் 3 அப்ளை பண்ணலாமா? ஸோ கேக்கு பதிலா 3 அப்ளை பண்ணுங்க, 3 வந்திருக்கும். ஸோ இங்க 3 மைனஸ் 1 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், ஸோ இங்க 4 வந்திருக்கும், இங்க 2 வந்திருக்கும். ஸோ 4 3 2 எல்லாத்தாலையுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். ஸோ கம்ப்ளீட்டா டிவிசிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். 4 3 is 12 வருமா? 12 into 2 னா 24. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆகும், k 33 மைனஸ் கேங்கிற எக்ஸ்பிரஷன் கம்ப்ளீட்டா 24 ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 2256 நம்பர் வந்து 17 ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா ரிமைண்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், நார்மல் டிவிஷன்ல போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். அதாவது 2256 டிவைடட் பை 17. சோ நான் 17 ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 1 டைம்ஸ் எனக்கு 17 டிவைட் ஆகும், ரிமைண்டர் என்ன இருக்கும், 5 இருக்கும். 51 வந்து 3 டைம்ஸ் வருமா, ரிமைண்டர் என்ன இருக்கும், 4 இருக்கும். ஓகேவா? சோ 34 வந்து அதாவது இப்போ 2 2 5 6 வேணா அப்படியே டிவைட் பண்ணிடும். 17 ஆல டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்களா, 1 டைம்ஸ் 17 வரும், ரிமைண்டர் என்ன இருக்கும், 5 இருக்கும். ஸோ இங்க இருக்கு 5 நான் அப்படியே எடுத்திருப்பேன். ஸோ 51 வந்து 3 டைம்ஸ் வருமா, ஸோ 51. ரிமைண்டர் எவ்வளவு இருக்கும், 4 இருக்குமா. ஸோ 46 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. 2 டைம்ஸ் என்ன வரும், 34 வரும். ஸோ ரிமைண்டர் என்ன இருக்கு, 46ல 34 எடுத்துட்டீங்க அப்படின்னா 12 வருமா. ஸோ ரிமைண்டர் இஸ் 12 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா நீங்க ரிமைண்டர் வந்து 12 இருந்திருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ 12 இஸ் த ரிமைண்டர். அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின், when the integer n is divided by 18. ஒரு இன்டீஜர் n இருக்கு, அது என்னவாகுது 18 ஆல டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ குவாஷியன்ட் வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் ரிமைண்டர் இஸ் 6. ஸோ என்ன ஃபார்முலா நம்ம டிவைடண்ட்ங்கிறத என்னன்னு சொல்லுவோம், டிவைடண்ட் ஈக்குவல் டு
டிவைசர் இன்டு குவாஷியன்ட் பிளஸ் ரிமைண்டர். ஸோ இது மாதிரி ஒரு ஃபார்முலா நான் நம்பர் சிஸ்டம் அப்போ சொல்லியிருப்பேனா. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த இன்டீஜரை என்னன்னே அவங்க சொல்லிட்டாங்க, எதால டிவைட் பண்றாங்க, 18ஆல டிவைட் பண்றாங்க. அண்ட் தென் குவாஷியன்ட் வந்து எக்ஸ்ன்னு சொல்லியாச்சு, பிளஸ் ரிமைண்டர் வந்து 6. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்குமா, இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்தது when the integer, அதே என்கிற ஒரு இன்டீஜர் என்ன ஆகுது அப்படின்னா 25ஆல டிவைட் ஆகுது. ஸோ டிவைசர் 25, குவாஷியன்ட் என்ன y, பிளஸ் ரிமைண்டர் எவ்வளவு சொல்லிட்டாங்க, 15 சொல்லிட்டாங்க. ஸோ இதுவும் n தான், இதுவும் n தான். ஸோ 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷனையும் அப்படியே ஈக்குவேட் பண்ணலாமா, 1 2 ரெண்டு ஈக்குவேஷனை அப்படியே ஈக்குவல் பண்ணுங்க. 18x plus 6 equal to 25y plus 15 வருமா. ஸோ சால்வ் பண்ணோம், 18x minus 25y. ஸோ 15ல 6 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 9 வந்திருக்கும். ஸோ 18x minus 25y equal to 9 தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே தானே. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன சொல்லிட்டாங்க, if two numbers are each divided by the same divisor. ஸோ ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பருமே ஒரே டிவைசரால டிவைட் பண்றாங்க. then the remainder are 6 and 7. ஸோ ரிமைண்டர்ஸ் ரெண்டுமே 6 and 7 சொல்லிட்டாங்களா. if the sum of the two numbers be divided by the same divisor, then the number is 5. சரி, then the remainder is 5. இந்த டிவைசர் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. எக்ஸ்ங்கிற நம்பர் ஒரு டிவைசரால டிவைட் பண்றாங்க. ஸோ ரிமைண்டர் என்ன வருது, 6 வருது. அடுத்தது ஒய்ங்கிற ஒரு நம்பர் இருக்கு, அதை டிவைசரால டிவைட் பண்றாங்க. ஸோ இங்க ரிமைண்டர் என்ன வருது, 7 வருது. ஸோ நான் ரிமைண்டரை தான் என்னன்னு எடுத்துப்பேன்னா அந்த நம்பராவே நான் கன்சிடர் பண்ண போறேன். அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ 6னே எடுத்துக்கோங்க, ஒய்யோட வேல்யூ நான் 7 எடுத்துக்க போறேன். ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்றாங்களா, அப்ப ஜஸ்ட் 6 plus 7 ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணுங்க. 6 plus 7 என்ன வேல்யூ வந்திருக்கும், 13 வருமா. ஓகேவா. சோ 13 சொல்லிட்டாங்க. சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்க, அகைன் அதே டிவைசரால டிவைட் பண்றாங்க. சோ ரிமைண்டர் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சேம் இதே டிவைசரால டிவைட் பண்றாங்க. சோ ரிமைண்டர் வந்து 5ன்னு சொல்றாங்க. சோ 13 நான் என்ன நம்பரால டிவைட் பண்ணா 5 ரிமைண்டரா வரும் அப்படின்னு சொல்லி யோசிங்க. நீங்க வேணா ஆப்ஷன்ஸ் வச்சே கூட போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் டி ஆப்ஷன் எடுக்கிறேன் பாருங்களேன். 13 டிவைட் பண்ணா ரிமைண்டரே வராது. ஸோ இது தப்பு. அடுத்து 13 நம்ம 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர், இப்ப உங்களோட ரிமைண்டர் எப்போதும் எப்படி இருக்குன்னா டிவைசரை விட கம்மியா தான் இருக்கும். எனக்கு 4ங்கிறது டிவைசரா இருந்துச்சுன்னா ரிமைண்டர் எப்போதுமே 5 வராது. ஸோ இதை நீங்க அப்படியே எடுத்துடலாம். அடுத்தது 13 8ஆல டிவைட் பண்ணி பாருங்களேன். 13 நான் 8ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் என்ன வந்திருக்கும், 5 வருமா. ஓகேவா. ஸோ 5 இஸ் த ஆன்சர். இதே 13 நான் 6ஆல டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் 1 தான் வந்திருக்கும். சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா. அப்படி இல்லைன்னா இங்கே நீங்க என்ன பண்ணிருக்கலாம், 13 minus 5 equals to 8. 8 தான் ஆன்சர் அப்படின்னு எடுக்கலாம். இல்ல ஆப்ஷன் வச்சு போனாலும் ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா. சரி, அடுத்த கொஸ்டின். A 2-digit number is 12 more than the 5 times the sum of its digit. ஒரு 2-digit நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ 2-digit நம்பர் எப்படி இருக்குன்னா 5 times more than the sum of the digit. For எக்ஸாம்பிளுக்கு 2-digit நம்பர் எப்படி எழுதலாம், 10x plus y எழுதலாமா. ஸோ இந்த 10x plus yங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா 12 வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எதை விட அதிகமா இருக்கு, 12 more than the 5 times of x plus y. ஓகேவா. ஸோ இதானே சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ அப்படியே ஈக்குவேஷனா நான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா. சரி, அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க, the number formed by reversing the digit is 9 less than the original number. ஒன்றும் இல்ல, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 45ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த நம்பரை நான் என்ன பண்ணேன், ரிவர்ஸ்ல எடுத்து எழுதுறேன் 54 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பருக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்கும்னா 9ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ ரிவர்ஸ் பண்றப்போ எனக்கு ஒரிஜினல் நம்பரை விட இந்த ரிவர்சிங் நம்பர் எப்படி இருக்கும், 9 வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணவே வேணாம். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி XY வேல்யூ கண்டுபிடிக்காம இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நான் என்ன பண்ணிடலாம், கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 69 இருக்கா,
அண்ட் தென் 96 இருக்கு. இதை ரிவர்ஸ் பண்ணா எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும்? 96ன்னு வரும். இங்க என்ன சொல்லிருக்காங்க? the number formed by reversing the digit. so 69 நான் ரிவர்ஸ் பண்ணேன்னா 96 வரும். இஸ் 9 less than the original numberன்னு சொல்றாங்களா? சோ ரிவர்ஸ் பண்ண வேல்யூ வந்து 9 நம்பர்ஸ் வந்து கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க ஒரிஜினல் நம்பரை விட கம்பேர் பண்றப்போ. சோ இங்க டிஃபரன்ஸே எனக்கு 9க்கு மேலதான் இருக்கு, 20 கிட்ட இருக்கு. சோ அப்போ ஏ அண்ட் டி ரெண்டுமே கிடையாது. ஓகேவா? சரி, அடுத்தது 78 ஆர் 87. இது ரெண்டுக்குமா டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? 9 தானே டிஃபரன்ஸ் வருது. ஓகேவா? சோ இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நம்மளோட ஆன்சர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். சோ இப்ப என்ன பண்றாங்க? ரிவர்சிங் த டிஜிட் இஸ் 9 லெஸ் தென் த ஒரிஜினல் நம்பர்னு சொல்றாங்களா? ஒரிஜினல் நம்பரை விட அந்த ரிவர்ஸ் பண்றது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டாங்க? கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சோ அப்போ ஒரிஜினல் நம்பர் எனக்கு என்னவா இருக்கும்? 87 இருந்திருக்கும். ஓகேவா? சோ 87 தான் உங்களுடைய ஒரிஜினல் நம்பர். சோ அதுல இருந்து நான் 9 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும்? 78 வருமா? சோ இது அப்படியே ரிவர்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சா? சோ 87 தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ரிமைனிங் கொஸ்டின்ஸை நம்ம அடுத்த பார்ட் 2ல பார்ப்போம்.